மேடைகள்ல வந்து இது வரைக்கும் ஒருத்தரும் தன்னோட தவறுகளை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள் இப்போ ஒண்ணு கூடுறது பார்க்க நல்லா இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க. திமுக, அதிமுக, தாவேக்கலர் ஒன்னாதான் இருக்காங்க. இங்க நம்ம தனியா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் இங்க தனியா இருக்கு. போய் சந்திச்சிருக்காரு. இல்ல அவரை சந்திச்சுட்டாரு. ஏன்னா சந்திக்காம இருக்க முடியாது இல்ல. இப்ப எல்லாரும் இப்ப எதிரியே தீய சக்தியே சந்திக்கும் போது, ஏன்னா அதிமுக எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்கன்னு சொன்னீங்க. எடப்பாடி அவர்களையே சந்திக்கல, ஆனா சீமான் அவர்களை சந்திச்சிருக்காரு. சீமான் அவர்களை வந்து தேர்தலுக்கு முன்னாடியும் திரு விஜய் அவர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஆலோசனை கேட்டிருக்கிறாரு. இதை வந்து விஜய் அவர்களும் வந்து மறுக்க முடியாதுன்னு சீமான் அவர்களே கடந்த காலத்தில் நேர்காணலில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து ஒரு சந்திப்பு எல்லாத்தையும் சந்திச்சுட்டு அவர் நமக்கு எதிரியும் கிடையாது. நம்ம அவருடைய தொண்டர்கள் எல்லாரும் வந்து கொள்கையை தான் விமர்சனம் பண்ணாங்க. தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ண வேண்டாம்னு திரு சீமான் அவர்களே வந்து பலமுறை சொல்லிட்டாரு. விஜய் அவர்களுடைய அரசியலை வந்து நாம் தமிழர் கட்சி முழுமையாக எதிர்த்தது. நாம் தமிழர் கட்சியில் கூடிய அனைவரும் வந்து முழுமையாக எதிர்த்தாங்க. மற்றபடி விஜய் அவர்கள் மீது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருந்தது கிடையாது. தம்பி அப்படின்றத ஒரு அன்போடு வரவேற்று அவரும் வந்து ஒரு அன்பின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும்.